ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவி. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 46 போட்டிருக்காங்க, ஒரு ஃபுல் 4K அல்ட்ரா ஹெச்டி, அதுக்கப்புறமேலு 150 சென்டிமீட்டரு பவர் ஆடியோ, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், 3 HDMI, ஒய்ஃபை இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது 46 எல்லாம் கிடையாது, வந்து 43 தான். அளந்து பார்த்தாவே உங்களுக்கு அளந்து பார்த்து டிவி வாங்குங்களே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, டிவி அளந்து பார்த்து வாங்குங்க. 46ன்னு சொல்லிட்டு 43 வாங்கி நல்லா அளந்து பார்த்து டிவி வாங்கினா மட்டும் தான் ஒரு சைஸ். மெயின் ஒரிஜினல் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 17, 21, அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 24, 32, 40, 43, 50, 55 இதுதான் உங்களுக்கு பேசிக். நீங்கள் எடுக்கிற சைஸ் வந்து மினிமம் இதுதான். அதை விட்டிங்கன்னா 65, 75, 85 அதுவும் இருக்குது. இப்போ புதுசாக வந்து 98 100 இன்ச்சுக்கு 2 இன்ச் கம்மி அந்த டிவியும் புதுசாக வந்துருக்கு. இதுதான் ஒரிஜினல் சைஸே. உங்கள்கிட்ட 46 இதெல்லாம் சைஸே கிடையாது. ஒரிஜினல் சைஸ் வந்து 43. பாக்ஸில் என்ன வேணால் போடலாம், ஆனால் ஒரிஜினல் கிடையாது. இந்த 3 HDMI தான் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள பிரித்து பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்னு. வாங்க பிரித்து பார்ப்போம். டிவியை பிரித்து பார்த்தோன்னே இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ இருக்குது, பிளாஸ்டிக் ஸ்டாண்டு 2, இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க என்ன சைஸ் போட்டிருக்காங்க, 43. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, 43 ரைட் ஹேண்டு. ஒரு ரிமோட்டு, எப்பயும் போல நார்மல் ஸ்மார்ட் டிவி ரிமோட் தான். இப்போ டிவி எடுத்து பார்ப்போம். டிவி எடுத்தாச்சு. ஒரு ஃப்ரேம்லெஸ் டிவி இதுதான். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பின்னாடி வாங்க பார்ப்போம். ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஃபினிஷோடு நல்லா கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 USB போர்ட்டு, 2 AV போர்ட்டு, 2 போர்ட்டு, 2 HDMI, 2 HDMI இருக்குது. பாக்ஸில் 3 HDMI போட்டிருந்தது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு லேண்ட்லைன் போர்ட்டு, ஒரு ஆக்ஸ் போர்ட்டு, ஒரு ஸ்பெஷல். இது ஒரு ஹைஃபை சவுண்ட் பார் டைப் வரும். ஸ்பீக்கர் வாட்ஸும் நல்லாயிருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ டிவியை ஓப்பன் பண்ணும். இதுதான் ஒரு 43 இன்ச்சஸ் டிவி. நீங்கள் இப்படி சைடு டு சைடு அளந்தீங்கன்னா உங்களுக்கு 43 தான் வரும், அதாவது ஒரிஜினல் சைஸு. இப்போ பிளக் எடுத்து போடுவோம். கீழே பட்டன் இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. இப்போ டிவி ஓப்பன் பண்ணிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 43 இன்ச்சஸ் வெயிட்னஸ் நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎஸ் பேனல் கல்லு கணக்காக இருக்குது டிவி. உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கல்லு கணக்காக இருக்குது. இப்போ மூவிஸு, மியூசிக்கு, ஆப்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு யூடியூப்பு, ஒரு நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, டிஸ்பிளே ஹாட்ஸ்டாரு, G3, G5, ஜியோ சினிமா இதாக இருக்குது. உங்களுக்கு வேறு எது வேணும்னா இதில் ப்ளே ஸ்டோர்லாம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்காது. நீங்கள் எதாக இருந்தாலும் மெராகேஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் மட்டும்தான் ஏற்ற முடியும். இந்த ஆப் ஸ்டோரில் போய் மட்டும் தான் ஏற்ற முடியும். ப்ளே ஸ்டோர்லாம் கிடையாது, அது சும்மா, அது ரியல் கிடையாது. ப்ளே ஸ்டோர்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் இருக்க ஆப்ஸ் தான்.
மெயின் நீங்கள் என்ன வேணாலும் மெராகாஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் தான் ஏற்றுற மாதிரி வரும். நீங்கள் ஆப் ஸ்டோரில் போய் என்ன வேணாலும் ஏற்றிக்கலாம். இப்போ வர ரிமோட்லாம் தெரியும் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வந்துடும். இப்போ யூடியூப்னா யூடியூப் ப்ரெஸ் பண்ணால் யூடியூப் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடும். எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, ஷார்ட்கட்லேயே வந்துடும் உங்களுக்கு. நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணால் சொல்லி காட்டுறேன். எம்கேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வந்துடும். இப்போ இது என்ன வெர்ஷன் இருக்குது எப்படி என்னன்றதை மட்டும் பார்த்துருவோம். செட்டிங்ஸை கொடுப்போம். சிஸ்டம் செட்டிங்ஸு, சிஸ்டம் செட்டிங்ஸை கொடுத்துட்டு இது போய் அபவுட்டில் பார்த்தோம்னா இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குன்னு ஒரு ட்ரைவில் ஸ்டோரேஜ் 2 GB ரேமு, 16 GB இன்டர்னலு, ஸ்டேட்டஸ் நெட்ஒர்க் இதெல்லாம் வருது. ஒரு வெர்ஷனில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் லெவலில் வருது. இப்போ வர டிவி மினிமம் லெவல் 12 இந்த மாதிரி தான் வருது. 12லாம் ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட்லாம் கிடையாது. அது இப்போ தான் லெவலே வருது அப்டேட்டில். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இதுதான் எப்பயும் போல் உங்களுக்கு இருக்கும். 1.5 GB. இது நீங்கள் ஆப்ஸுக்கு இருக்குது. இப்போ இதுதான் வரும். ஒரு வீடியோ போடும், என்ன குவாலிட்டி வருதுன்னு மட்டும் பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மியூட்டை போட்டுருவோம். மியூட் போட்டாச்சு. இங்கே பென்ட்ரைவ் இருக்குது. பென்ட்ரைவ் கொடுத்து ஒரு வீடியோ போடுவோமா? என்ன வீடியோ போடுவோம்? இதை போடுவோம். அப்படியே ஒரு ரியல் கலரில் வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். நல்லா இருக்கே. ஒரு ஃபுல் பிரைட்னஸோட ஒரு டிவி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தாலும் ஒரு லோ ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 15,000க்கு ஒரு 5,000 தான் கொடுக்க போகிறோம். ஒரு நியர் மதர் போர்டு வாரண்டியோட. ஒரு 15,000 இவ்வளோ குவாலிட்டி நான் ஆனால் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு 15,000 அப்படியே எறும்பெல்லாம் பாருங்க, அக்யூரேட்டாக இருக்கு. வேற வீடியோவும் போட்டு காட்டுறேன். இதையும் பார்த்துக்கலாம். மகேந்திரா தண்ணி அப்படியே தண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. தண்ணி இப்போ நகரும் பாருங்க. அக்யூரேட்டாக தெரியும். இதான் ஒரு 43 இன்ச்சஸ் டிவி, ஸ்மார்ட் டிவி. எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு 43 இன்ச்சஸ் எனக்கு பெரிய டிவி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் போடலாம். நீங்கள் வெளியூராக இருந்தாலும் தாராளமாக கொரியர் போடலாம். பட் ஜிபேயில் பேமெண்ட் போட்டால் மட்டும்தான் கொரியர் போடுவோம். டிவி குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. தாராளமாக வேணுன்றவங்க ஒரு 15,000 தான் கொடுக்க போகிறோம். நல்லா கேட்டுங்க, ஒரு 15,000 கொடுக்க போகிறோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி ஆஃபர் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. பை பை, சி யூ டேட்டா. கான்டாக்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் டவுட் வாங்க. பை பை.